ஓகே. என் வீட்டில் வந்து ஒரு ஓட்டு போடுவோம் சார். அதுதான் என்னால் பண்ண முடியுமே தவிர என் வீட்டில் இருக்கிற 6 ஓட்டு அவருக்கு தான் போடுவாங்க, அது தெரியாது சார். ஏன்னா எங்களுக்கு அவர் விஜய் பிடிக்கும், எங்க ஃபேமிலியில எல்லாரும் விஜய் பிடிக்கும். ஆனா அவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதானே எது ஒண்ணுமே எங்களுக்கு தெரியும். 2026ல யாரு சிஎம் ஆவான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா தளபதி தான், கன்ஃபார்ம் விஜய் தான். அஃப்கோர்ஸ் தளபதி தான். டக்குன்னு ஒரு சிஎம் எப்படி சார் வர முடியும்? அவ்வளோ கஷ்டப்பட்டவங்க, அந்த காலத்துலேருந்து கஷ்டப்பட்டவங்க இப்போ தான் ஸ்டாலினா முதலமைச்சராக இப்போ தான் வந்திருக்காரு. ஒருவேளை தேர்தல் நேரத்தில் விஜய் வந்துட்டு கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு யோசனைக்கு வந்தா யாரு கூட வைக்கணும்னு நினைக்கிறீங்க? சத்தியமா கூட்டணி வச்சா நல்லா இருக்காது சார். எல்லாருமே ஃப்ராடுங்க தான். சிஸ்டத்தை மாற்றணும், அவ்வளோதான். எஜுகேஷன் சிஸ்டத்தை தொடர்ந்து 10th 11th 12th அந்த மாதிரி 3 வருஷம் இருக்குது ஸ்டேட் போர்டுக்கு. அது மாதிரி இல்லாமல் இருந்தால் விஜய் வந்து கூட்டணி வந்து அதிமுக கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். ஏன்னா அவர் எதுக்குறது வந்து திமுகவை தான். இல்லை தனிச்சு நின்று தான் நான் போட்டிவிடுவான் சொல்லிட்டு அவர் வெற்றியானா தில்லு தான் சார். ஏன்னா ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியும் ஒன்று சேர்த்தாங்க. அதில் அவ்வளோ பேர் மாமத விஜயகாந்த் சாரே வந்து ஏற்க வச்சுட்டாங்க. எல்லா மாநிலத்தையும் ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நம்ம மாநிலத்தை வர விட மாட்டாங்க. 2 கட்சிகளும் விட மாட்டாங்க. இப்போ 2026ல யாரு சிஎம் ஆவான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா தளபதி தான், தளபதி விஜய் தான், கன்ஃபார்ம் விஜய் தான். ஆனா இப்போ ஒருவேளை விஜய் வந்து 2026ல சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சா அவர் வந்து சிஎம் ஆக முடியாது சார். அதாவது ஓட்டு வங்கி மட்டும் எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி எப்படி சீமானை எப்படி ஓட்டு வங்கி எடுத்தா அது மட்டும் எடுக்க முடியுமே தவிர, ஏதாவது கூட்டணி கட்சி எடுத்தால் மட்டும்தான் அவர் வந்து வர முடியுமே தவிர, டக்குன்னு ஒரு சிஎம் எப்படி சார் வர முடியும்? அவ்வளோ கஷ்டப்பட்டவங்க, அந்த காலத்துலேருந்து கஷ்டப்பட்டவங்க இப்போ தான் ஸ்டாலினா முதலமைச்சராக இப்போ தான் வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்ச 90லேருந்து அவர் கஷ்டப்பட்டு வந்தார். அவரே இப்போ தான் இன்றைக்கி ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். இதையே அவர் ஓட்டுக்கு வரணும்னா, விஜய் சார் வரணும்னா அவரும் கஷ்டப்படணும் சார். எடுத்த உடனே எடுக்கும். ஆமாம், எடுத்த உடனே வந்து டக்குன்னு வந்து நம்ம ஒரு சீட்டு கிடைக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை சார். இப்போ ஒருவேளை விஜய் ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுக்கலாம், ஓகே சரிங்களா? ஓகே. எந்த மாதிரி விஷயங்களுக்கு அவர் வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நீட் தேர்வு வேண்டாம் அப்படிங்கிறது. 2வது வந்துட்டு மது ஒழிப்பு. 3வது வந்துட்டு விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள். 4வது வந்துட்டு பெண்களுக்கான நலத்திட்டங்கள். இல்ல 2 மது ஒழிப்பு. ஆக்சுவலி அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க பண்றேன்னு, பட் யாரும் இது வரைக்கும் ஆக்சுவலி பண்ணல. ஸோ அது பண்ணா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அது பண்ணா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐ திங்க் வேற ஏ அண்ட் டி ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன். நீட் ஒழிக்கிறது, இல்லைன்னா கேர்ள்ஸ் சேஃப்டி. உள்ளது. ஆ 2026ல யாரு சிஎம் வருவான்னு நினைக்கிறீங்க? விஜய் சார் வருவாங்க. விஜய் சார் தான் வருவாங்க. இப்போ 2026ல ஒருவேளை விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குங்க சார். எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கிடையாது, வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணிடுறாங்க, அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கே, அவங்க கட்சிக்காரங்களுக்கே வீடு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு வீடு வாடகைக்குன்னு போனாலும் இத்தனை பேர் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் இவ்வளோ வாடகை அப்படி எல்லாம் தான் சொல்கிறாங்க. நான் இது அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதுதான் நான் மெயினாக சொல்கிறேன். இப்போ ஒருவேளை எலெக்ஷன் டைம்ல கூட்டணி வைக்கணும்னு ஏதாவது ஒரு சில ஐடியா இருந்துச்சுன்னா யாருக்கிட்ட வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய். விஜய் வந்து கூட்டணி வந்து அதிமுக கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். ஏன்னா அவர் எதுக்குறது வந்து திமுகவை தான். அதிமுக கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியே வந்து விஜயகாந்த் அவங்க கட்சியில் கூட்டணி வருது சில வாய்ப்பு தான் இருக்க தவிர, இவராக போனால் தான் உண்டு. இல்லை தனிச்சு நின்று தான் நான் போட்டிவிடுவான் சொல்லிட்டு அவர் வெற்றியானா தில்லு தான் சார். ஒன்றும் பண்ண முடியாது சார், தில்லு தான். ஏன்னா ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியும் ஒன்று சேர்த்தாங்க. அதில் அவ்வளோ பேர் மாமத விஜயகாந்த் சாரே வந்து ஏற்க வச்சுட்டாங்க. அதனால் விஜய் சார் எடுக்கிறது வந்து அவர் தனியாக வந்து நின்று ஜெயிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் சார். ஆனால் சீட்டு ஓட்டு வாங்கி வாங்கலாம் சார். ஓகே ஓகே ஓகே. என் வீட்டில் வந்து ஒரு ஓட்டு போடுவோம் சார். அதுதான் என்னால் பண்ண முடியுமே தவிர என் வீட்டில் இருக்கிற 6 ஓட்டு அவருக்கு தான் போடுவாங்க, அது தெரியாது சார். ஒருவேளை தேர்தல் நேரத்தில் விஜய் வந்துட்டு கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு யோசனைக்கு வந்தா யாரு கூட வைக்கணும்னு நினைக்கிறீங்க? சத்தியமா கூட்டணி வச்சா நல்லா இருக்காது சார். எல்லாருமே நாங்கள் ஃபர்ஸ்ட்ல அந்த காலத்துலேருந்து எங்கள் அப்பா சைட்லேருந்து எங்கள் அப்பா அம்மா சைட்லேருந்து என்னன்னா அதிமுக, அதுக்கப்புறம் திமுக, அப்படிதான் மாறி மாறி இப்போ வந்து எந்த கட்சியோடும் அவர் கூட்டணி வைக்காம மக்கள் கூட்டணியாவே இருந்தாலே நல்லா இருக்கும். மக்களுக்கு தேவையானது அவங்க தனித்து செஞ்சாலே நல்லா இருக்கும் சொல்றீங்க. கண்டிப்பா யாருக்குரிய கூட்டணி வைக்க வேணும்? மக்கள் கிட்ட இப்போ வியாசர் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, வியாசர்படி பக்கம் தண்ணி நின்னா அதை பார்க்க மாட்டாங்க. இதுவே சேத்பட்டு பக்கம் பக்கம்னா தண்ணி நின்னா உடனே சரி பண்ணுவாங்க. ஒரு லைட் இல்லைன்னா கூட அது சரி பண்ணுவாங்க. வியாசர்படி பக்கம் சரியே பண்ண மாட்டாங்க.
ஒரு கரண்ட் இல்லைன்னா கூட அது சரி பண்ண மாட்டாங்க. அவரு வியாசர்படி பக்கம்லாம் வந்து ஒரு விசிட் வந்து பார்த்தா அதெல்லாம் சந்தோஷம்தான். கூட்டணி பத்தி பேசுவாங்க. எப்பவுமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி உள்ள வருதுன்னா கூட்டணி வந்து யாரு கூட வைக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை வரும் இல்லைங்களா? யாரு கூட வச்சா நல்லா இருக்கும்? இல்ல கூட்டணியே வேண்டாம்னு நினைக்கிறேன். தனிச்சு இது இருந்தாலே தனியா இருந்தாலும் வந்துருவாங்க. ஆனா அது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்ல. இல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இப்பதான் அவர் உள்ள என்டர் ஆயிருக்காரு. பட் ஆனா ஆப்போனன்ட் பார்ட்டியா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆமா அது கண்டிப்பா இருக்கு. எதிர்க்கட்சியா கண்டிப்பா வருவாங்க. டு பி ஆனஸ்ட் புதுசா வந்திருக்காங்க. விஜய் ஃபேனா தான் சொல்றேன். எல்லாரும் சொல்ற மாதிரி நமக்கு வருவாங்களா தெரியாது. Confirm ஆமா ஆளான்னு தெரியாது. தெரியாது. ஆனா எதிர்க்கட்சியா அது மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. ஆமா. நிறையவே சான்ஸ் இருக்கு. ப்ரோ 2026ல யாரு சிஎம்மா வருவான்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் தளபதி தான். தளபதி தானா? எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? அவருக்கு இருக்க இந்த பேர் சொன்னாலே போதுண்ணா, அவ்வளோதானா. ஸோ எப்படினாலும் ஒரு மாசம் இருக்கு, அதை வச்சு வந்துருவாருன்னு சொல்றேன். கண்டிப்பா பெரியவங்களது சின்ன வரைக்கும். ஆனா இப்போ 2026ல விஜய் ஒருவேளை சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு பெருசாக கிரவுண்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் வேற அதுதானா, அது எங்களோட டிமாண்ட் அதுதான். இப்போதைக்கு என்ன சொல்ல, யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான எக்ஸாம்லாம் வேணாடா. தொடர்ந்து 10th 11th 12th அந்த மாதிரி 3 வருஷம் இருக்குது ஸ்டேட் போருக்கு. அது மாதிரி இல்லாமல் இருந்தால் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது சிஸ்டமை மாற்றலாம். 11th மட்டும் இல்லாமல் இருந்தால் ஓகேண்ணா. சிஸ்டத்தை மாற்றணும், அவ்வளோதான் எஜுகேஷன் சிஸ்டத்தை. ஏன்னா இப்போ கண்டினியூஸா 3 இயரும் பப்ளிக் ஆமாம் அது நடுவில் ஒரு பிரேக் விட்டுட்டு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்றேன். 2026ல வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இல்லைங்களா? யார் வந்து சிஎம் ஆவான்னு நினைக்கிறேன்? விஜய் வரணும். விஜய் தான் வரும். எதனால அப்படி சொல்றீங்க? தமிழ்நாடுக்கு 2 திராவிடத்தை இது பண்ணிட்டு விஜய் வரணும். ஆனால் எல்லா மாநிலத்தையும் ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நம்ம மாநிலத்தை வர விட மாட்டுறாங்க. 2 கட்சிகளும் இடம் பண்ணுறாங்க. அது மாற்றம் வரணும். விஜயகாந்த் அவ்வளோ ஒரு இது இருந்து அவரே வரல. ஆனால் அவர் இறந்த பிறகு தான் எல்லாரும் அதை நினச்சாங்க. அதேமாரி இவர் சினிமா துறையில் விட்டுட்டு அரசியலுக்கு வராரு. ஆனால் அதுக்கு எவ்வளோ தடுக்கிறாங்க. அவரும் மீண்டும் வராரு. ஆனால் வரணும். ஓகேண்ணா. இப்போ வந்து விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல வந்து அவர் எந்த விஷயத்துக்காக கையெழுத்து போடணும், எந்த மாதிரியான நலத்திட்டங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு நல்லது செய்யணும். ஊழலை ஒழிக்கணும். நல்ல ஒரு திட்டம் செய்வாருன்ற ஒரு இருக்கு நம்பிக்கை. இப்போ வந்து இப்போ வரைக்கும் அவர் யாரு கூடயும் கூட்டணியே இல்லை, தனியாக தான் இருக்காரு இல்லைங்களா? ஒருவேளை தேர்தல் வரும் சமயத்தில் வந்து யார் கூடயாவது கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா யார் கூட வச்சா நல்லா இருக்கும்? கூட பாஜக எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இங்கே மக்கள் அதை இது பண்ணுறாங்க. அது வந்தால் நல்லது. பாஜக கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிவிக்கு கூட யாராவது கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா யாரு கூட வைக்கணும்னு நினைப்பீங்க? அதான் விஜயகாந்தோட இது முரசு. விஜயகாந்த் கூட வச்சா நல்லா இருக்கும். இப்போ விஜயகாந்த் வந்து இறந்துட்டாரு. ஆனா இப்போ அவங்களோட கட்சி நிறைய கொஞ்சம் வளர்ந்துட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி பெரிய அளவுல இல்ல. பட் சடனா ஏன் அப்படி சொல்றீங்க விஜயகாந்த் கூட அப்படின்னு? விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவர்தானே. அந்த ஒரு நன்றிக்காக கூட்டணி வைப்பாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கும் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த இதில் கூட்டணி வைப்பாங்க. விவசாயிகளுக்கு நல்லது பண்ணுது. விவசாயிகளுக்கு நல்லது பண்ணும். ஆமாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். ஆமாண்ணா. பட் ஆனால் இப்போ மது ஒழிப்பு இதெல்லாம் இப்போ நிறைய பிரச்சனையா போயிட்டு இருக்குல்ல. நீட் தேர்வுக்காக அவர் வந்துட்டு எல்லாமே பண்ணுவார். எல்லாத்தையும் கம்மி பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஆனா இருக்க வேண்டியது விவசாயிகள். ஆமாண்ணா. கூட்டணிக்காக வந்து பேச வராங்க. அப்ப யாரு கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்? கூட்டணி எல்லாம் வேணாண்ணா. தனியாக இருந்தாலே பயங்கரமாக இருக்கும். தனியாவே இருந்தாலும் பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து நீங்க ஒரு பாசிபிள்ல சொல்லிட்டீங்க. ஒருவேளை 2026ல அவர் நின்னாருன்னா ஜெயிப்பாரா? ஜெயிப்பார்ண்ணா. கன்ஃபார்மாக ஜெயிப்பார். கண்டிப்பா கன்ஃபார்மாக ஜெயிப்பார். பசங்க எல்லாருமே அவருக்கு தான் ஓட்டு போடும்.